இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி ஒன்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியில் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய மத்திய பகுதி. கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையானது எரிகிற அக்கினி போன்ற என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையானது எரிகிற அக்கினி போல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, வேதம் அதில் என்ன ஒரு அனுபவத்தை சொல்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அக்னியை போல என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதையும் நம்ம பார்க்குறோம். எந்தெந்த விதத்தில் இந்த அக்னியின் அனுபவங்கள் இன்றைக்கு நம்மத்திலே செயல்பட வேண்டும், செயல்படுகிறது என்பதை வேதாகமம் நமக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை தான் ஒரு நாள் நம்மளை நியாயம் தீர்க்கும் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் கடைசியில் சொல்லியிருக்குது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அந்த வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும் போது நாம் ஒரு குற்றவாளியாய் காணப்பட்டு விடக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னால் அந்த வார்த்தையானது அக்கினியின் அனுபவத்தில் என்னென்ன செயல்களை, என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன உருமாற்றங்களை அது செய்கிறது, நான் அந்த விதமான மாற்றம் அடைந்திருக்கிறேனா, எனக்குள்ளேயும் அந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிற அக்கினி இருக்கிறதே, அன்பினால் நான் அந்த மாற்றத்தை, அந்த அக்னியினுடைய அனுபவத்தை அடைந்திருக்கிறேனா என்பதை தான் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. எதுவரைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அதே போல் உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்ம ஒவ்வொருவரை குறித்து தேவன் என்ன சொல்கிறாரோ, சொல்லியிருக்கிறாரோ, அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் நம்மை புடமிடும். அந்த புடமிடுதலுக்கு நாம் உட்பட்டவர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண்ணில் ஒட்டிக்கிட்டது, உலகத்தில் ஒட்டி கொண்டது, வசனமாகிய உம்முடைய அக்கினினால் என்னை நீ உயிர்ப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே 119ஆம் சங்கீதத்தில் 140ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். இந்த அனுபவங்கள் அநேக வார்த்தைகள் இருப்பதை நாம் அறிகிறோம். ஒரு 4 அனுபவத்தை வேகமாய் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வசனம் அக்கினி போல என் இருதயத்தில் இருந்துன்னு சொல்கிறாரே, எந்தெந்த விதங்களிலே அது செயல்படுகிறது, செயல்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிற அனுபவங்கள். முதலாவது, கொரிந்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அலைவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி என்ன செய்யுமா? பரிசோதிக்கும். பரிசோதிக்கிற அக்கினி. பரிசோதிக்கிற அக்கினின்னு சொன்னால் குவாலிட்டி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம், ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய ஊழியத்தின் பாதை எத்தன்மை எது என்பதை பரிசோதிக்கிற அக்கினி. அதாவது குவாலிட்டி எப்படி இருக்குது, தரம் பிரிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பழக்கடைக்கு போனீங்கன்னா, ஆப்பிள் பழம் வச்சுருக்கிறாங்கன்னா அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. இது 120 ரூபா, இது 100 ரூபா, இது 80 ரூபான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது எல்லாம் ஆப்பிள் தான், அது தரம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் தரம் எப்படிப்பட்டது என்பதை அக்கினியானது, வார்த்தை என்கிற அக்கினி பரிசோதிக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பரிசோதனைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் உட்பட்டவர்கள். அந்த பரிசோதனையிலே நாம் தோற்று போனவர்களாய் காணப்பட்டு விடக்கூடாது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியாவுக்கும் பாகால் ஏசபேல் தீர்க்கதரிசி அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய போட்டி வருது. அந்த போட்டியினுடைய முடிவில் என்ன ஒரு தீர்மானம் வருது, அவங்க என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க,
அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். பார்த்தீங்களா? அப்போ அக்கினியானது பரிசோதிக்கிறது. அவங்க அதிகமான பேராக இருந்தாலும் முதல்ல அவங்க செய்கிறாங்க, அவங்களால முடியலை. திரும்ப எலியா தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். வானத்திலிருந்து அக்னி இறங்கி அதை பட்சிக்கிறது. அப்படினால கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்கிறாங்க. எப்படி இந்த காரியம் நடக்குது? அக்னியானது பரிசோதிக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். பேதுருவினுடைய நிருபம் 1 நிருபத்தில் 1 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வார்த்தை என்கிற அந்த அக்னி பரிசோதிக்கும் தரம் எப்படிப்பட்டது, நாம் விசுவாசத்திலே நம்முடைய குவாலிட்டி எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கக்கூடியது. 2வது நாம் வாசிக்கிறோம் மல்கியா புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். கர்த்தர் எப்படி இருப்பார் பாருங்க, புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் 2வது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் என்ன? வார்த்தை என்கிற அக்கினி புடமிடுகிறது. நீதிமொழி 17 அதிகாரம் 3 வசனத்தில் பொன்னை புடம் சோதிக்கும். நமக்கு ஒரு நல்லா தெரியும், நமக்கு அனுபவம் பழக்கம் இல்லாட்டாலும் நமக்கு தெரியும். ஒரு தங்க கட்டி அதில் நம்ம ஆபரணங்கள் செய்யணுமானா அதை புடமிடுறாங்க, அதை உருக்குறாங்க. அதில் உருக்கி அதில் இருக்க வேண்டிய அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றி நீக்க வேண்டிய காரியங்களை நீக்கி அதுக்கு பிறகு தான் ஆபரணம் செய்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ புடமிடுதல் என்பது என்ன? தேவையற்றதை அகற்றுவது, அவசியம் இல்லாததை அகற்றுவது, ஆபரணம் செய்வதற்கு தடையாக இருக்கிற, நகை பொருள் செய்வதற்கு தடையாக இருக்கிற காரியத்தை அகற்றுவது. அதுதான் அந்த புடமிடுதல் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 1 அதிகாரம் 25 வசனத்தில் உன் களிம்பு நீங்க நீ சுத்தமாகும்படி என்று வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? களிம்பு நீங்க உனக்குள்ள இருக்கிற ஈயத்தை எல்லாம் நீக்குவார் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. களிம்பு நீங்க, அசடு நீங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் அதில் வாசிக்கிறோம். பர்திமையை ஆண்டவர் கூப்பிட்டாரு, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். உடனே இந்த மாதிரி இயேசுனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு போனான். ஏன்? இயேசு என்ன கூப்பிட்டுருக்கிறாரு. போகிறேன்னா கண் தெரியாதவனாக போகிறேன், ஆனால் திரும்பி நான் வரும்போது கண்ணு தெரிஞ்சவனாக வருவேன். அதனால் எனக்கு இந்த அடையாள வஸ்திரம் தேவையில்லை. மேல் வஸ்திரங்கிறது கண் தெரியாதவங்க உபயோகிக்கிற அடையாள வஸ்திரம். அந்த அடையாள வஸ்திரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் எரிஞ்சுக்கிட்டு போகிறான். அதைத்தான் நம்மள வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அகற்ற வேண்டியதை அகற்றணும். அதுதான் அந்த புடமிடுதலுடைய அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். சாமுவேல் சவுலை கூட்டிகிட்டு போகிறாரு. தேவன் சொன்ன ரகசியத்தை நான் அவன்கிட்ட சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி. திடீர்னு சொல்கிறாரு, வேலைக்காரன் நமக்கு முன்னால் நடந்து போக சொல்லு. அவன் இருந்த பேச முடியாது. உடனே அவனை போக சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு தான் ரகசியம் பேசப்படுகிறது. பார்த்தீங்களா? அப்போ அந்த ரகசியம், தேவனுக்கும் உங்களுக்குள்ள ரகசியம் உங்களிடத்தில் வெளிப்படும்படி தடையாக மனுஷர் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதை மாற்றிடணும். அதான் அந்த புடமிடுதல் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவம் என்னாகமம் 31 அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அக்கினிக்கு நிற்கத்தக்கவளாகிய பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகளெல்லாம் சுத்தமாகும்படிக்கு அவைகளை அக்கினியிலே போட்டு எடுக்க கடவீர்கள். அக்கினியிலே போட்டு எடுங்க. எதுக்கு? சுத்தமாகும்படி. அப்படியெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு. அப்போ அந்த அக்கினி வார்த்தை அக்கினியாக என் இருதயத்தில் இருந்ததுன்னு சொல்கிறானே, அந்த வார்த்தையினுடைய அக்கினியின் அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னால், 3வது சுத்திகரிப்பு உண்டாகும்படி, சுத்தமாகும்படி, சுத்தப்படுத்தும்படி. பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையின் அக்கினியின் அனுபவம் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு அதிகமாய் அந்த வார்த்தை வருகிறதோ அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும், நம்முடைய ஊழியம் சுத்தமாகும், நம்முடைய குடும்பம் சுத்தமாகும், தனிப்பட்ட நம்முடைய ஒவ்வொரு காரியமும் சுத்தமாகும். ஏன்? அக்கினியானது சுத்திகரிக்கக்கூடியது. அதைத்தான் நம்மள வாசிக்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கு, இந்த பொருளெல்லாம் அக்கினியாலே போட்டு அதை சுத்திகரிக்க சுத்தமாகும்படி போட்டு எடுக்க கடவீர்கள் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 20 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர்
தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி பார்க்குறாங்க. நானே நம்ம சுத்தமாக வச்சுக்கிடணும், நானே நம்ம பரிசுத்தமாக காத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பது தவறல்ல. ஆனால் நம்முடைய பிரயாசத்தினால் அது முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீதிபதி புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. பார்த்தீங்களா, கழுவி இருக்கிறாங்க, ஆனால் அழுக்கு இன்னும் போகலை, இன்னும் அழுக்கு இருக்குது, இன்னும் அருவருப்பான சில காரியம் இருக்குது, இன்னும் சில கோபம் சாபம் இருக்குது. ஆனால் நான் சுத்தமாயிட்டேன், நான் இப்போ கழுவிட்டேன், நான் இப்போ நீட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். அது மட்டும் இல்லை, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒளித்தின் பாதையில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் காலெல்லாம் கழுவக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஏன் இப்படி சொல்லுகிறார்? அவங்க வரைக்கும் நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், அவங்க தான் பிரச்சனை, இவங்களால தான் கேடு, நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய நீதியில் எல்லாருமே பெரிய மேலே தான் நிற்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய சுய நீதியில் நிற்கிற, இல்லை நான் உன்னை கழுவணும். ஏன் கழுவணும், எதுக்கு கழுவணும்? அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா, மிகுதியான கனி கொடுக்கணும்னா, தேவன் விரும்புகிற கனி கொடுக்கணும்னா அது சுத்தமாக்கப்பட வேண்டும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ வார்த்தை என்கிற அந்த அக்கினி என் இருதயத்தில் இருந்ததனுடைய 3வது ஒரு அனுபவம் என்ன? அது சுத்திகரிக்கிற ஒரு அக்கினி. கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. பார்த்தீங்களா, அப்போது வார்த்தை என்கிற அக்கினி என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லுகிறாரே. எரேமியா புஸ்தகம் வாசிக்கிறோமே, அதனுடைய 4வது ஒரு அனுபவம் என்ன? அவர் யார்? பட்சிக்கிற அக்கினி. எதை பட்சிக்கிறார் அது நமக்கு தெரியணும். மனுஷனை பட்சிக்கிற ஒரு அனுபவம் நம்ம நினைச்சிடக்கூடாது. வேத புஸ்தகத்தில் அநேக அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எதை பட்சிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும்னா, இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் கயிறுனால கட்டி அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. வசனம் சொல்லுது, அக்கினி மனம் கூட வீசலை, ஆனால் அப்படியே 4 பேராக உலாவுனாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். இவனை கெட்டியில் போட்டிருந்து அப்புறம் எப்படி உலாவுறாங்க? அப்போது அவங்கள கெட்டுன கயிறு எரிஞ்சு போச்சுது, ஆனால் கையில் ஒரு காயம் கூட படலை, மேலே ஒரு காயம் படலை, முடி கூட கருகலை பாருங்க. ஆனால் கட்டப்பட்டிருந்த அந்த கயிறு எரிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, அப்போ அதுதான் எரிமை ஒழிய நமக்கு என்று சேதம் வராதபடி ஆண்டவருக்காக அதான் சொல்லப்பட்டிருக்கு. பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் இருக்கக்கூடாத காரியத்தை பட்சிக்கிறவர். எந்த சுபாவம் ஒன்றை இருக்கக்கூடாதோ அதை பட்சிப்பார். என்ன தன்மை உனக்கு இருக்கணுமோ அதை பட்சிக்க மாட்டார். எந்த தன்மை உனக்கு இருக்கக்கூடாதோ அதை பட்சிப்பார். பார்த்தீங்களா, கயிறு மட்டும்தான் எரிஞ்சதை ஒழிய வேற ஒன்றும் எரியலை. அதுதான் பட்சிக்கிற அக்கினியுடைய அனுபவம். பட்சிக்கிற அக்கினியாகிய கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு பிரிமி இல்லாத காரியங்களை தான் பட்சித்து போடுகிறார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப் அபியூ 2 பேரும் பள்ளிப்படத்துக்கு வராங்க. கொண்டு என்ன வராங்க? அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அவளை பட்சித்து போட்டது. அந்நிய அக்கினினா என்ன? கொண்டு வரக்கூடாத காரியம், பேசக்கூடாத வார்த்தை, செயல்படக்கூடாத காரியம். இது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது, இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் அது நிமித்தம் பட்சிக்கப்படுகிற அனுபவம் வரும் என்பதை தான் அந்த வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். பதர் சுட்டரிக்கப்படும், மணி சுட்டரிக்கப்படாது. நீங்கள் மணியாக இருந்தீங்கன்னா காக்கப்படுவீங்க, நீங்கள் பதராக இருந்தீங்கன்னா சுட்டரிக்கப்படுவீங்க. வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது என்று சொல்லி எரேமியா புஸ்தகத்தில் நம்ம அந்த வார்த்தையை நம்மள வாசிக்கிறோம். என்ன அனுபவம் என்று சொல்லி நான் பார்ப்போமானால் 4 காரியங்கள் அக்கினியானது பரிசோதிக்கும். அதாவது நம்முடைய தரம் எப்படிப்பட்டது, குவாலிட்டி நம்ம எப்படிப்பட்டவங்க விசுவாச வாழ்க்கையில் என்பதை குறித்து பரிசோதனை முதலாவது நடக்கிறது. 2வது புடமிடுகிற அக்கினி. தங்க கட்டிய நகை செய்யணுமானால் அது புடமிடப்பட்டு அதில் இருக்கிற அசுத்தெல்லாம் மாற்றணும். பார்த்தீங்களா, அதே போல் யார் வாழ்க்கையில் அருவருப்பான காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள் மாற்றப்படுகிறதோ
அவங்க தான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாறுவாங்க. அதுதான் புடமிடுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளை நீ செய்தாலும் அது சுத்தமாகும்படி அக்கினியிலே போட்டு எடு என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா அக்கினி சுத்திகரிக்கிறது. வார்த்தை, செயல், சிந்தை, என்னென்ன காரியம் நம்ம இருக்கோ எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் அதில் இருக்குது. கடைசியாக வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய அனுபவத்தில் பட்சிக்கிற அக்கினி. எதை பட்சிக்கிறது? நம்மிடத்தில் இருக்கக்கூடாதது. பார்த்தீங்களா, அந்த மூவரையும் அக்கினியில் போடும்போது அவங்க மேலே ஒன்றும் படலை, ஆனால் அவங்கள கட்டியிருந்த கட்டு, அந்த கயிறு மட்டும் எரிஞ்சிருக்கு. இதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் எவ்விதமாக இருக்கிறோம். அந்த வார்த்தையின் அனுபவங்கள், பட்சிக்கிற அக்கினியின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, என்று துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து சிறுபடுத்தி நன்மை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நேரப்பிடிச்சர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.